வெல்கம் வியூவர்ஸ். டிசம்பர் 2004 மிசூரி USA. 23 வயதான பாபிக்கு பெட்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சோ அதவே ஒரு தொழிலா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வெவ்வேறு விதமான நாய்களை பிரீட் பண்ணி அதை தேவை இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அனிமல் லவர்ஸ்க்கு அது ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைன்லயுமே இவங்க ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லா நாய்களுமே இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல பாபியும் 8 மாதங்கள் கர்ப்பமா இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களே இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆல்சோ இவங்க பிரீட் பண்ணிருக்கிற இவங்களுடைய நாய்களுமே குட்டிகள் போட போகுது. அப்பதான் டிசம்பர் 16, 2004 டைம் இப்ப கரெக்டா சாயந்தரம் 3:30 மணி இருக்கும். பெக்கி ஹார்பர், அதாவது பிரெக்னண்டா இருக்கிற பாபியுடைய அம்மா, ரொம்பவே பதட்டத்தோட 911க்கு கால் பண்றாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் கேட்கிற எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணு 8 மாதங்கள் பிரெக்னண்டா இருக்கா. நான் வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீட்டுடைய ஃப்ளோர்ல என்னுடைய பொண்ணோட வயிறு வெடிச்சு, அதாவது எக்ஸ்ப்ளோட் ஆகி கீழே தரையில கிடக்குறா. வீடு முழுக்கவே ரொம்பவே ரத்தமா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாராமெடிக் மற்றும் போலீஸ் டீம் உடனடியாக அங்க போறாங்க. அப்படி அவங்க அங்க போய் பார்த்தது அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிரைம் சீனா இருந்துச்சு. அவங்க போய் பார்க்கும் பொழுது 8 மாத பிரெக்னண்டா இருந்த பாபி ஆல்ரெடி இறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய வயிறு வெடிச்ச மாதிரி ஓபன் ஆகி இருந்துச்சு. வீடு முழுக்கவே எங்க பார்த்தாலுமே ரத்தமா இருந்திருக்கு. அவங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களுடைய வயிற்றில் இருந்த 8 மாத குழந்தை அங்க இல்ல. அதற்கான அடையாளங்களும் வெளியே எங்கேயுமே இல்ல. சோ வீட்ல ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்த பாபிக்கு என்ன ஆச்சு, அப்படி அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கா? அறிவை விட சிறந்த பரிசு எதுவா இருக்க முடியும்? அப்படி அறிவு வளர்றதுக்கு சிறந்த கிஃப்டா எது கொடுக்கலாம் அப்படின்னு யோசனையே வேண்டாம். அங்கதான் உங்களுக்கு உதவ வராங்க நம்ம குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம் இந்தியாவுடைய லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இதுல நீங்க கேட்க விரும்புற பல புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்ல, அதுவும் தமிழ்ல கேட்கலாம். மற்ற மொழிகளையுமே அவைலபிளா இருக்கு. ஒரு நாளுடைய முதல் 1 மணி நேரத்தை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அன்னைக்கு அந்த நாள் எப்படி மாறும் அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பவர் அவர் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கேளுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குக்கு எஃப்எம் ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க கேட்கறதுக்கு வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 199 ரூபாயில ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க கேட்டு ரசிக்கலாம். அட தீபாவளிக்கு ஏதாவது புதுசா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற ஆஃபர். குக்கு எஃப்எம்ல இந்த மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்குமே எக்ஸைட்டிங்கான பல பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பல ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த ஆஃபர்ஸை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க குக்கு எஃப்எம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், ஆஃபர் கோடும் கொடுத்திருக்கேன். நம்மளுடைய T5T50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்முடைய லிங்க் கொடுத்திருப்பேன், அதுல சொல்லுங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் முதல்ல வீட்டை சுத்தி வீட்டுக்கு வெளியில அப்படின்னு பல இடங்கள்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்லயே இது ஒரு கொடூரமான கொலையா தான் இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல. சோ
கில்லர் கண்டிப்பா பாபிக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க போலீஸ் ஆபீசர்ஸ். FBI இந்த கேஸ்குள்ள வராங்க. உடனடியா ஆம்பர் அலர்ட் கொடுக்கப்படுது. ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல பயன்படுத்தப்படுற ஒரு சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பொதுவா ஒரு குழந்தைய காணோம் அப்படின்னாலோ இல்ல ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் அப்படின்னாலோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே எல்லா மக்களுக்குமே உடனடியா அந்த தகவல் தெரிவிக்கப்படும். நியூஸ், ரேடியோஸ், டிவி அப்படின்னு எல்லா இடங்களையுமே ரிப்போர்ட் பண்ணப்படும். அப்படி அந்த ஆம்பர் அலர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்த சம்பவம் நடந்த அந்த நாள் வீட்டுக்கு முன்னாடி இல்ல பக்கத்துல ஏதாவது டிஃபரெண்டா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விட்னஸ் சொல்றாரு, ஆமா அன்னைக்கு சகதி அடிச்ச ஒரு ரெட் கலர் கார் ஒண்ணு பாபியுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த காரை நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் அப்பவுமே ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கிரைம் உடைய ஃபேமிலி யாரோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ அவங்கள தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல முதல்ல கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லயுமே பாபியுடைய கணவரான ஜெப்பை தான் முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரோ அன்னைக்கு காலையில 7 மணிக்கே நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன், அன்னைக்கு நாள் முழுவதுமே நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் சொன்ன மாதிரி அவருடைய அளவை கிராஸ் செக் பண்ணி பார்க்கப்படுது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஆபீஸ்ல தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. சோ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து அவரை கிளியர் பண்றாங்க. அப்பதான் பாபியுடைய அம்மா சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கரெக்டா 2:30 மணிக்கு பாபி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா 3:30 மணிக்கு 911க்கு கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த 1 மணி நேரத்துல தான் பாபிக்கு ஏதாவது நடந்திருக்கணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அப்படி பாபியுடைய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நாள் இரவு நாய்க்குட்டி வாங்க வர்றத பத்தி ஒரு பெண் கிட்ட மெயில்ல பேசியிருக்காங்க. அதுல பேசியிருந்த பெண், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து பப்பீஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெயில்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பாபியுடைய அம்மா பாபி கிட்ட 2:30 மணிக்கு போன்ல பேசும் பொழுது அந்த பெண் பாபியுடைய வீட்டுல பாபி கூட தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இப்போ ஃபாரன்சிக் டீம் பாபியுடைய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி அன்னைக்கு பப்பீஸ் வாங்க வரதா சொன்ன அந்த பெண்ணுடைய பெயர் டார்லின் ஃபிஷர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த டார்லின் யாரு, எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்னுமே டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான ஒரு டிப் கிடைக்குது. டெக்சாஸ்ல இருந்து ஒரு விமன் கால் பண்ணி, நான் ஒரு டாக் ஷோக்கு போயிருக்கும் பொழுது லிசா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்தேன். லிசாவும் பாபி மாதிரியே நாய்களை வளர்க்கக்கூடிய பிரீட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க தான். ஆனா லிசாவிற்கு பாபி இறந்ததா சொல்லப்படுற அவங்களுடைய குழந்தை காணாம போனதா சொல்லப்படுற அதே நாள் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா லிசாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லிசா 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மெல்வர் அப்படிங்கிற ஒரு சிட்டில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணலாம், என்ன நடந்திருக்கு, நீங்க யாரு, இவங்களுக்கும் பாபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலான்னு போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வருது. பாபியுடைய கம்ப்யூட்டர்ல பப்பீஸ் வாங்க வரதா சொல்லியிருந்த டார்லின் ஃபிஷர் அப்படின்னு யாருமே இல்ல, அது ஒரு ஃபேக் நேம். அவங்களுடைய உண்மையான பெயரே லிசா அப்படிங்கிறது தெரிய வருது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்ப லிசாவுடைய வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. லிசா அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுடைய வீட்டை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க சகதி அடிச்ச மாதிரி ரெட் கலர் கார் ஒன்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதே சேம் டிஸ்கிரிப்ஷன் உடைய கார் தான் முன்னாடி நாள் பாபியுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு அப்படின்னு அங்கிருந்த விட்னஸும் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. போலீஸ் இப்ப அவங்களுடைய வீட்டை சுத்தி அவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. டைம் அப்ப கரெக்டா மதியம் 1 மணி இருக்கும். லிசா அவங்களுடைய கணவர் கெவினோட மற்றும் அவங்களுடைய பிறந்த குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறத போலீஸ் ஆபீசர்ஸ் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. சோ போலீஸ் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தது லிசாவுடைய கணவர் கெவின். அப்ப இந்த போலீஸ் ஆபீசர், சார் இந்த மாதிரி ஒரு ஆம்பர் அலர்ட் வந்திருக்கு, நாங்க ரீசெண்டா பிறந்த எல்லா குழந்தைகளுடைய வீட்லயுமே போய் செக் பண்ணிட்டு இருக்கோம், சோ உங்களுடைய வீட்லயும் செக் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கெவின் ஓகே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுமதிக்கிறாரு. ரொம்பவே கோஆபரேட்டிவா நடந்திருக்காரு. அப்படி போலீஸ் உள்ள போகும் பொழுது அங்க சோஃபால லிசா பிறந்து ஒரே நாளான குழந்தைய தன்னுடைய கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா குழந்தை லிசாவுடைய கையில இருக்கு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மூச்சு விட்டுட்டு நல்லா தான் இருக்கு. சப்போஸ் நம்ம கொலைய பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களுடைய குழந்தையா, எப்போ எங்க பிறந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு லிசா ஆமா என்னுடைய குழந்தை தான், ஒரு நாள் முன்னாடி தான் டிசம்பர் 16ஆம் தேதி இங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்துச்சு அப்படின்னும், ஆனா என்கிட்ட டிஸ்சார்ஜ் சம்மரிஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி லிசா சொல்லி வாயை மூடுறது
போறதுக்குள்ள அதுல அங்க நின்னுட்டு இருந்த ஒரு ஆபீசர் சீக்கிரட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கிராஸ் செக் பண்றாரு. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையுமே நேத்து பிறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஏஜென்ட் லிசா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, மேம் உங்க குழந்தைய கொஞ்சம் உங்ககிட்ட நின்னுட்டு இருக்கிற அந்த ஆபீசர் கையில கொடுங்க, சோ நம்ம ஃபர்தரா பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா லிசாவும் ஓகே ஷூர் அப்படின்னு அந்த குழந்தைய அங்க நின்னுட்டு இருந்த ஆபீசருடைய கையில கொடுக்கறாங்க. இப்போ சரி சொல்லுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி எதுவும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்றாங்களேன்னு கேட்டதுக்கு இப்ப லிசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வீட்லயே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ் சரி ஓகே அந்த 3 பேருடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ லிசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க என் கூட போன்ல கால்ல தான் கனெக்ட்ல இருந்தாங்க, நான் தான் இங்க தனியா பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு இப்ப வேற ஒரு ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒவ்வொரு லேயரா பிரிச்சு உள்ள போக போக லிசாவை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு கட்டத்துல எதுவுமே சொல்ல முடியாம திக்கி திணற ஆரம்பிக்கிறாங்க லிசா. நம்மளால இனி பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது, போலீஸ் நம்மள பிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத உணர்ந்த லிசா ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி அவ சொன்னதை கேட்டு போலீஸ் டீம் மட்டும் இல்ல லிசாவுடைய ஹஸ்பண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படி லிசா சொன்ன கன்ஃபெஷன் இதுதான். லிசாவுமே நாய்களை பிரீட் பண்ணி விற்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கா. ஆனா லிசா கிட்ட ஏதோ மென்டலி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஏற்கனவே 3 குழந்தைகள் இருந்தாலுமே தன்னுடைய கணவர்கிட்ட தான் அடிக்கடி பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அபாசன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுமே வழக்கமா வச்சிருந்திருக்கா. அப்பதான் இன்டர்நெட்ல பாபி கூட பப்பீஸ் விஷயமா டார்லின் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய பேஜ்ல குரூப்ல பேச ஆரம்பிச்சிருக்கா. அப்ப யதார்த்தமா பாபி தான் 8 மாதங்கள் பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல லிசாவும் தானும் 8 மாதங்கள் பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கா. சோ பாபி ரொம்பவே நம்பிக்கையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு பப்பீஸ் வாங்குறதுக்கு வரேன் அப்படின்னு டிசம்பர் 16ஆம் தேதி பாபியுடைய வீட்டுக்கு போயிருக்கா. அப்படி லிசா பாபியுடைய வீட்டுக்கு போகும் பொழுதே பக்காவான பிளானோட தான் போயிருக்கா. ஏன் அப்படின்னா அப்படி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இன்டர்நெட்ல எப்படி வீட்லயே டெலிவரி பாக்குறது, கத்தி யூஸ் பண்ணி எப்படி கட் பண்றது, எப்படி குழந்தையை எடுக்கிறது அப்படின்னு இன்டர்நெட்ல தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்கா. சோ பிளான் படி பாபியுடைய வீட்டுக்கு போகும் பொழுது கத்தி மற்றும் ரோப்பை எடுத்துட்டு 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இவளுடைய வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்கா. அங்க வீட்டுக்கு போனதுமே பாபி ரொம்பவே எக்ஸைட்டடா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப பாபி எதிர்பாராத நேரத்துல பாபிக்கு பின்னாடி இருந்து நைலான் ரோப்பை வச்சு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுல மயக்கமடைஞ்ச பாபி கீழே சரிஞ்சு விழுகுறாங்க. உடனடியா லிசா தன்கிட்ட இருந்த கத்திய வச்சு பாபியுடைய வயிற்றை கிழிச்சு குழந்தைய வெளியெடுக்கிறா. இப்ப அந்த வழியில மயக்கம் தெளிஞ்ச லிசா எந்திரிச்சு நின்னு தன்னுடைய உயிரையுமே பொருட்படுத்தாம தன்னுடைய குழந்தைய காப்பாத்த எந்திரிச்சு நின்னு போராடி இருக்காங்க. அப்பதான் ரத்தம் அவங்களுடைய கால் வரைக்குமே வளைஞ்சு போயிருக்கு. அந்த ரூம் முழுக்கவே தெரிச்சிருந்திருக்கு. ஆனா குழந்தையுடைய தொப்புள் கொடிய கத்தியால வெட்டிட்டு வீட்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கிறா லிசா. போலீஸ் லிசாவுடைய வீட்ல இருந்த அந்த ரெட் கலர் கார் கூட செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாபியுடைய அட்ரஸ் எழுதின பேப்பரும் கத்தி, நைலான் ரோப், சில முடிகளோட இருந்திருக்கு. மேலும் லிசாவுடைய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது பாபி கிட்ட பேசினது, வீட்ல எப்படி பிரசவம் பாக்குறது அப்படின்னு சர்ச் பண்ணது எல்லாமே இருந்திருக்கு. உடனடியா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல லிசாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. ஆனா கோர்ட்ல லிசாவுடைய லாயர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிசாவுடைய சிறு வயதுல அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் தான் அவளை எது சரி எது தப்பு அப்படின்னு பார்க்க விடாம இப்போ இப்படி பண்ண காரணமா இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவளுடைய ஸ்டெப் ஃபாதரால பயங்கரமா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா. லிசாவுடைய சொந்த அம்மாவே ஒரு அடல்ட் கேங்குக்கு இவளை வித்திருக்காங்க. அந்த நபர்களால பல வருடங்களா ரேப் பண்ணப்பட்டிருக்கா. சோ மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2007 இருந்து 2021 வரைக்குமே இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா கடைசியா ஜனவரி 13, 2021 லிசா லீத்தல் இன்ஜெக்ஷன் விஷ ஊசி போட்டு தண்டனை நிறைவேற்றப்படுது. கடந்த 70 வருடங்கள்ல டெத் சென்டென்ஸ் வழங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரே பெண் லிசா தான். ஏன் அப்படின்னா லிசா பண்ண கிரைம் உடைய கொடூரம் அப்படி. இப்ப பாபியுடைய அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்ப அந்த குழந்தை ஒரு டீனேஜ் பொண்ணா வளர்ந்து நிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப
ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமா இருந்தாலுமே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டை நேர்ல மீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுல பல ரிஸ்க் அடங்கி இருக்கு. நான் இப்ப சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சேஃபா இருக்க உதவும். உங்களுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே கண்டிப்பா ஒரு பப்ளிக் பிளேஸை சூஸ் பண்ணுங்க. வீட்ல இல்ல ஹோட்டல் ரூம்ல இங்கெல்லாம் மீட் பண்ண வேணாம். அங்க என்ன நடந்தாலுமே அப்போதைக்கு அது தெரியாது. ஆல்சோ உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அதுக்கப்புறமா கொடுங்க. உங்களுக்கு யாருனே தெரியாத உங்களுடைய புது ஆன்லைன் ஃப்ரெண்டை கூட நீங்க கார்ல ஏறிடாதீங்க. பிகாஸ் உங்களை உட்கார வச்சுட்டு அவரு அந்த காரை எங்க வேணாலும் ஓட்டிட்டு போகலாம், உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம். சப்போஸ் நீங்க அந்த காரை ஓட்டுறீங்க அப்படின்னா அவரு தன்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு இந்த காரை இங்க ஓட்டிட்டு போ அப்படின்னு உங்களை மிரட்டி அங்க ஓட்டிட்டு போக கூட வைக்கலாம். புதுசா உங்களுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டை இல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை நீங்க முதல் முறை மீட் பண்றப்ப கூட கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்படி கூட இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னாலுமே உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களை பார்க்குற டிஸ்டன்ஸ்லயே உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல நான் என்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை நான் தனியா பிரைவேட்டா மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்க எங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, எத்தனை மணிக்கு நீங்க திரும்ப வருவீங்க அப்படிங்கறத அட்லீஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.